त्वदङ्घ्रिमुद्दिश्य कदापि केनचिद् यथा तथावापि सकृत् कृतोञ्जलिः तदैव मुष्णात्यशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु ஹீயதே. இந்த ஸ்லோகம் நாம் தினமும் செய்யக்கூடிய அஞ்சலியினுடைய பெருமையை சொல்லுகிறது. பகவானை கண்டால் உடனடியாக கைகளை கூப்பி வணங்குகிறோம். பெரியோர்களை பார்த்தால் நமஹா, நமஸ்காரம், வணக்கம் என்று சொல்லுகிறோம். இந்த கைகூப்புதலுக்கு என்ன பொருள், இதனால் என்ன பயன் கிடைக்கிறதென்றால் அதை இந்த பெரியவர் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பகவானுடைய திருவடிகளை நோக்கி ஏதோ ஒரு சமயம் ஒரே ஒரு முறை அதை பற்றின பெரிய ஆலோசனை கூட இல்லாமல் ஒருவன் கைகூப்பி விட்டாலும் அந்த கைகூப்புதல் அஞ்சலி என்பது அவன் செய்த பாபங்கள் அனைத்தையும் போக்கிக் கொடுக்குமாம். அவன் ஆசைப்படும் பெருமைகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்குமாம். அதற்கு பிறகும் வைகுந்தத்தையே பெற்றுக் கொடுத்த பிறகும் கூட அஞ்சலி தீர்ந்து போய் விடாது. வைகுந்தத்துக்கு போன பிறகும் அந்த அஞ்சலி தொடர்ந்து கொண்டு இருக்குமாம். வைகுந்தத்தை அடைந்த பிறகும் நாம் எல்லாம் பகவானை வணங்கி கொண்டுதான் இருக்கப் போகிறோம். அவருக்கு கைங்கரியங்கள் செய்து ஆனந்தத்தை அடையப் போகிறோம். அப்ப இந்த உலகத்திலும் வணங்குகிறோம், வைகுந்தத்துக்கு போன பிறகும் வணங்கப் போகிறோம். ஒரு ஜீவாத்மாவுக்கு கை கூப்புவது, விழுந்து வணங்குவது, மனதில் பணிவோடு இருப்பது, இதெல்லாம் இயற்கையான தன்மைகள். இதெல்லாம் அஞ்சலிக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம். ஜலயதி இது அஞ்சலிஹி என்று தெரிவிப்பார்கள். என்றால் பரமாத்மாவை குறிக்கும், ஜலயதி என்றால் அவரை உருக்கி விடுகிறது என்று பொருள். நாம் இந்த கையை கூப்பினோம் என்றால் கோபத்தோடு இருந்த பகவான் குளிர்ந்து போய் தண்ணீரைப் போல உருகி விடுவாராம். கடுமையோடு இருந்த பகவானுக்கு முன்னால் கைகூப்பினோம் என்றால் அந்த கடுமையெல்லாம் போய் நீர்ப்பண்டமாக உருகி நமக்கு அவர் அடிபணிந்தவராக ஆகிவிடுவாராம். இதெல்லாம் அஞ்சலிக்கு சொல்லப்பட்ட பெருமைகள். அந்த அஞ்சலியினுடைய பெருமையை நமக்கு காட்டுவதற்காக தனிச்சிறப்போடு ஒரு விசித்திரமான கோலத்தில் பிராட்டி நாச்சியாரே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசத்தை தான் தற்போது நாம் சேவிப்பதற்காக அடைந்துள்ளோம். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருக்கள்வனூர் என்று சொல்லப்படுகிற ஒரு திவ்யதேசம். கள்வன் என்றே பெருமானுக்கு திருநாமம். அந்த திவ்யதேசத்தை தான் இன்றைய பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம். இந்த கோவிலில் சிறப்பு சொன்னேனே, தாயார் இந்த சந்நிதியிலேயே கூப்பின கைகளோடு சேவை சாதிக்கிறாள். வேற எந்த கோவிலிலும் இதை போல் நாம் பார்க்க முடியாது. அபயஹஸ்தம், தன்னுடைய திருவடிகளை மற்றொரு கையால் காட்டிக்கொண்டுதான் பிராட்டி அநேகமாக இருப்பாள். இந்த கோவிலில் மட்டும் கூப்பிய கைகளோடு இருக்கிறாள். அது இதற்கு சிறப்பு. எதற்கென்றால் கூப்பிய கைகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்த வேண்டுமோ. எப்போதுமே ஒரு செயலை பெரியவர்கள் செய்தால்தான் அது உயர்ந்ததுன்னு நாம் ஏற்றுக்கொள்வோம். சாதாரண மக்கள் செய்தால்லாம் ஏற்றுக்க மாட்டா. நாம் அடிக்கடி கேள்விப்படுறோமோ இல்லையோ, முன்காலத்தில் நாமே இந்த சாம்பல் இதையெல்லாம் வைத்து தான் பற்களை தேய்த்து கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் எல்லாம் இதெல்லாம் என்ன சாம்பல் எல்லாம் வீணானது, மோசமானது, இதெல்லாம் பல்ல ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்போ அந்த டூத் பேஸ்ட்டில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான், இதுக்குள்ளே நாங்கள் சாம்பல் போட்டிருக்கோம், இதுக்குள்ளே நாங்கள் உப்பு வச்சுருக்கோம், இதுக்குள்ளே அதை போட்டிருக்கோம், இதை போட்டிருக்கோம் தான் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். சுவாமி, இதைத்தானே நாங்கள் 100 வருஷம் முன்னாடி வச்சுட்டு இருந்தோம்னா அப்போ அதனுடைய பெருமை தெரியாது. இன்னைக்கு மேற்கத்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள்னா பெருமையை ஒத்துக்கிறோமோ இல்லையோ. அப்போ அஞ்சலியினுடைய வைபவத்தை யார் சொன்னால் ஒத்துக்கொள்வோம்? பிராட்டியே ஒரு அஞ்சலியோடு இருந்தாள், வணங்குகிறாள் என்றால் அப்பதானே அஞ்சலியினுடைய மகாத்மியம் புரியும். அதற்காக இந்த திருக்கோலத்தில் இருக்கிறாள். திவ்யதேசத்துக்கு திருக்கள்வனூர் என்று திருநாமம். இது எங்கு இருக்கிறது? இதுக்கு முன்னாடி ஒரு திவ்யதேசம் பார்த்தோம், நிலாத்திங்கள் துண்டம் என்று. அது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிறதுன்னு தெரிவித்தேன். அதே போல காஞ்சிபுரம்னு சொன்னாலே பிரசித்தமான கோவில் காமாட்சியினுடைய கோவில். அந்த காமாட்சியினுடைய கோவிலுக்குள்ளே அவருடைய ஆஸ்தானத்துக்கு முன்பாகத்தான் வலது புறத்திலே ஒரு தூணோடு சேர்ந்து சுவற்றோடு சேர்ந்து இந்த பெருமான் காட்சி அளிக்கிறார். பெருமானுக்கு கள்வன் என்று திருநாமம். ஆதி வராகன் என்றுதான் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. வராக பெருமான் ரொம்ப பழமையான ஒரு அவதாரம். இந்த கல்பத்தின் தொடக்கத்தில் இப்ப 28வது சதுர்யுகம் நடந்து வருகிறது இந்த மன்வந்தரத்தில்.
எத்தனையோ மன்வந்தரத்துக்கு முன்னால் இந்த கல்பம் தொடங்கும் பொழுது முதலில் வராகப் பெருமானாக அவதரித்து பூமி இடந்தெடுத்தாரோ இல்லையோ, அதனால பல இடங்களிலும் வராக க்ஷேத்திரங்கள்னு சொன்னாலே பழமையானதா இருக்கும். இப்போ பிரசித்தமாக சொல்கிறோமே திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஆஸ்தானம்னு, அது அவரோடதே இல்லை. அந்த ஊரே வராகப் பெருமானுடைய ஊர் தான். நாம் இப்பவும் சேவிக்கிறோமோ இல்லையோ, சுவாமி புஷ்கரணிக்கு அருகிலே வராகப் பெருமானுக்கு சந்நிதி இருக்கிறது. அவர்தான் அந்த ஊரில் பழமையான பெருமாள். அந்த வராகப் பெருமானுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீனிவாசர் வாடகைக்கு அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவரே கிடையாது. பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்று ஆழ்வாரே பாடுறார். அவர் இயற்கையாகலாம் இங்கே இருக்கல. ஸ்ரீனிவாச பெருமான் பிற்பாடு வந்து சேர்ந்தார். பழமையான பெருமாள் வராகப் பெருமாள் தான். வடக்க மதுரை இருக்கே, கண்ணனுடைய பிறந்த இடம், அந்த மதுரையிலும் வராகப் பெருமான் தான் இருந்திருக்கிறார். விஸ்ராம் காட் அப்படின்னு அங்கே யமுனையில் ஒரு காட் படித்துறை இருக்கு. அங்கே தான் வராகப் பெருமாள் வந்து ஓய்வெடுத்தாராம். அப்போ பல இடங்களிலும் வராக க்ஷேத்திரமே ரொம்ப தொன்மையானது. இந்த பெருமானம் அந்த வராகத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் ஆதிவராகப் பெருமாள் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே ஒரு புறத்திலே தானும் காட்சி கொடுக்கிறார். அது ஒற்றுமை. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே நிலாத்திங்கள் துண்டத்தான். இங்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே கள்வன் ஆதிவராகன் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார். இவர் எதற்காக வந்தார்? ஸ்தல புராணம் என்னவென்று பார்த்தால், ஒரு முறை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு விவாதம் ஏற்பட்டது. அந்த விவாதத்தில் வார்த்தை தடிக்கவே சிவன் கோபித்து கொண்டு பார்வதிக்கு சாபம் கொடுத்து விட்டார். அதிலிருந்து விடுபடுவதற்காக பார்வதி தேவி சிவனிடத்திலேயே மன்னிப்பு வேண்டினாள். அப்பவர் நீ தவம் செய்ய வேண்டும்னு சொல்ல இந்த இடத்துக்கு வந்து இங்கிருந்து கொண்டு வாமனமூர்த்தியான பெருமாள் சின்ன வடிவத்தால மகாபலியினிடத்துல பிக்ஷையேந்தி பகவான் உலகத்தை அளந்தாரோ இல்லையோ, அந்த வாமனமூர்த்தியை இங்கிருந்து சில காலம் தியானித்து கொண்டு தவம் செய்தாளாம். பிறகு சிவபெருமான் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார் என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது. அது இந்த ஊருக்கான ஏற்றம். அடுத்தது கள்வன்னு பகவானுக்கு ஏன் திருநாமம்? கள்வன்னா திருடன்னு அர்த்தம். பகவானை ஏன் திருடன்னு அழைக்கிறார்களா? திருடன்னு சொன்னா யாரானு பட்டம் போட்டுப்பாளா? பொதுவா இப்போ நம்ம படிச்சு பட்டம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம பேரை போட்டுன்ட்டு பக்கத்தில் BA LLB இல்லை BCom இல்லை MBA இல்லை ஏதோ ஒன்று BSc MSc ஏதோ ஒன்று போட்டுக்கிறோமோ இல்லையோ, இந்த பட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக போட்டுப்போம். யாரான்னு ஒருத்தர் வராகப் பெருமாள் திருடன் இப்படி யாரானு பட்டம் போட்டுப்பாளோ? திருடன் இல்லை தூது போனவர் இல்லை தேரோட்டினவர் இப்படிலாம் யாரும் பட்டமே போட்டுக்க மாட்டா. அதெல்லாம் தாழ்ந்த செயல்கள் தானே. இதை போய் பட்டம் போட்டுப்பாளான்னா பகவானுக்கு அந்த பட்டம் தான் பிடிக்கும். பாண்டவதூதர் ஏற்கனவே சன்னதி சேவிச்சிட்டோம். பார்த்த சாரதி மேலே சேவிக்க போகிறோம். இதோ ஒரு கள்வன் என்கிற பெயரோடையே பகவான் இருக்கிறார். இங்கே மட்டும் அல்ல, பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருமாலிரும் சோழமலை அனைவரும் அறிந்தது. அந்த பெருமானுக்கே கள்ளழகர் என்றுதானே திருநாமம். அப்ப அவரும் கள்ளர் தான். அதே போல ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலே ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊருக்கு அந்த பெருமானுக்கே கள்ளர் பிரான். கள்ளர்கள் சோரர்களுக்கெல்லாம் திருடர்களுக்கு தலைவன் என்று பகவானுக்கு திருநாமம். ஏன் கள்ளன்னு சொல்றார்னால், இந்த இடத்துல அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு முறை மகாலட்சுமி தாயாரும் பார்வதி தேவியும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்களாம். என்ன பேசுகிறார்கள்னு ஓரமாக தூணுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டு பகவான் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்பவும் அங்கதான் இருக்கார். தூணுக்கு பின்னால் சுவற்றோடு ஒட்டின ஒரு இடத்தில் தான் பகவான் காட்சி அளிக்கிறார். அப்படி மறைந்திருந்து இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாராம். அதை பார்வதி தேவி பார்த்து விட்டாள். யாரோ ஒளிந்து கேட்கிறார்களேன்னு பார்த்து பகவானை தெரிந்தவுடனே கள்வான அழைத்தாளாம். என்ன திருடு, என்ன கள்ளத்தனம், என்ன பண்ணிட்டார்னால் இந்த இடத்துல திருடன்னு கிடையாது. கள்ளத்தனம்னு சொன்னால் ஏமாற்றுவது, அதையும் கள்ளத்தனம்னு சொல்லுவார்கள் அல்லவா. என்ன ஏமாற்றுகிறார்னால், பகவான் உலகத்தில் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்ப அவருக்கு எல்லா இடத்திலும் காது இருக்கு, எல்லா இடத்திலையும் கண் இருக்கு, எல்லா இடத்திலையும் மூக்கு இருக்கு. எந்த பக்கத்தில் எந்த உலகத்தில் யார் அசைந்தாலும் பேசினாலும் சிரித்தாலும் எல்லாம் பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ. உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உடனிருந்து அரிதின்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாடுறார். நம்முடைய மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கார், ஆத்மாவுக்குள்ளேயே பகவான் இருக்கார். நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே அவருக்கு தெரிந்து போய்விடும். அப்படி இருக்கும்போது தூணுக்கு பின்னால் மறைந்து கொண்டு பார்த்து ஒட்டு கேட்க வேண்டும் பகவானுக்கு தேவையே கிடையாது. இது விளையாட்டு தானே. கள்ளத்தனம்னு சொன்னால் எவ்வளவு சக்தி இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு
சாதாரண ஒரு குழந்தையைப் போல மனிதனைப் போல பகவான் நடிக்கிறார் அல்லவா, இதுதான் கள்ளத்தனம். அதனால கள்வான்னு சொன்னால் இப்ப நான் பேசுறத நீ ஒளிஞ்சிருந்தானா கேட்க வேண்டும், என் மனசுக்குள்ளேயே நீதான் இருக்கிறாய், அப்ப யான் பேசுவது அனைத்தும் உனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா இப்படி மறைந்திருந்து பார்க்கிறாயே என்பதற்காக கள்வா என்று பார்வதி அழைத்தாளாம். ரொம்ப நன்னா இருக்கே பெயரு, இந்த பெயரோடையே இருக்கேன்னு பகவான் ஒத்துண்டார். கள்வன் திருடன் கள்ளத்தனமுடையவன் சொன்னா யாரானு கொண்டாடுவாளான்னா, இல்ல என்னுடைய பக்தை கூப்பிட்டா அந்த பெயர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கள்ளன் என்கிற பெயரோடையே இங்கு இருக்கிறேன் என்று பகவான் ஏற்றுக்கொண்டார். அவர் கள்வான் அவ கூப்பிட்டாளோ இல்லையோ, கூட்ட உடனே ஓ பிடிபட்டுட்டோம் போல் இருக்கு, இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு இன்னும் உள்ளுக்குள்ள போய் மறைந்து போய்விட்டார் பகவான். அந்த சமயம் பார்த்து ஒரு அரக்கன் ஸ்ரீதேவி பார்வதி 2 பேரையும் தாக்குவதற்கு வந்தானாம். அப்ப பார்வதி தேவி பகவானை அழைக்க அவர் வந்த அந்த அசுரனோடு பெரிய யுத்தத்தை நடத்தினார். முதல்ல அவனுக்கு மேலே ஏறி நின்று கொண்டு காலால் அழுத்தினாராம். அப்படி அவனுடைய சக்தி போகவில்லை, அவன் மேலேயே அமர்ந்து கொண்டு அவனை அழுத்தினாராம். அப்போதும் அவனை அழிக்க முடியவில்லை, அவன் மேலேயே படுத்து கொண்டு அவனை பூமிக்குள்ளே அழுத்தி பாதாளத்துக்கே அனுப்பினார் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. அப்படி 3 நிலைகள், நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை என்று 3 நிலைகளிலும் பகவான் இந்த இடத்திலே பார்வதி தேவிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. மூலவரை சேவித்தோம்னால் தனியா சந்நிதி எல்லாம் அவருக்கு கிடையாது. காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே காமாட்சியினுடைய சன்னதிக்கு முன்னாலேயே ஒரு புறத்தில் சுவற்றோடு சேர்க்கப்பட்ட ஒரு சிற்பத்தை போலத்தான் பகவான் இருக்கார். ஆனால் ஆழ்வார் பாடினபடியால திவ்ய தேசமாகத்தான் கொள்ள வேண்டும். அந்த பெருமாள் ஆதிவராகன் என்று பெருமானுக்கு திருநாமம். ஆழ்வார் பாசுரம் பாடினபடியாலே கள்வா, பார்வதி அழைத்தாளோ, அது மட்டுமல்ல, பார்வதி அழைத்ததற்காக அந்த பெயரை இட்டுவிட மாட்டார்கள். ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இந்த பெருமானை பாடும்போது கள்வா என்று பாடுகிறார். நிறைந்த கட்சி ஊரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா என்று திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். அப்ப ஆழ்வாரும் பாடினபடியாலே கள்வன் என்று பெருமானுக்கு திருநாமம். ஊருக்கு கள்வனூர் என்றே பெயர் ஏற்பட்டது. அழகான வடிவம், மேற்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். 4 கைகள், வலது கையில கீழே அபயஹஸ்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் பயப்பட தேவையில்லை, நான் ரட்சிக்கிறேன் என்று. இடது கையை இடுப்புக்கு கீழே கடிஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பற்றினீர்கள் என்றால் இந்த சம்சாரம் என்கிற பெருங்கடல் உங்களை முழுகடிக்கிறதே, இதில் முழுக வேண்டிய தேவையே கிடையாது. இந்த சம்சார கடலை வற்றடித்து உங்கள் முழங்கால் அளவுக்கு, முட்டி அளவுக்கு குறைத்து கொடுக்கிறேன். என் திருவடிகளை பற்றினால் இந்த சம்சாரத்தையே நீங்கள் தாண்டி விடலாம் என்பதை இடது கையால காற்றார். இவரால் இதெல்லாம் முடியுமான சந்தேகம் ஏற்படும். சங்க சக்கரங்களாலே தன்னுடைய வலிமை என்ன என்பதையும் பகவான் காட்டுகிறார். அதெல்லாம் இந்த பெருமானுக்கு கள்வனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த பெருமாளையே சேவித்துக் கொண்டோம். அவனுக்கு அருகிலேயே பிராட்டி, அந்த பிராட்டிக்கு அஞ்சிலை வள்ளி தாயார் என்று திருநாமம். அழகான திருக்கோலத்திலே கைகளை கூப்பிக்கொண்டு 2 கைகளில் தாமரைகளை ஏந்திக் கொண்டு பிராட்டியும் இந்த இடத்திலே நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இப்படி இருவருமாக சேர்ந்து இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார்கள். அஞ்சிலை வள்ளி தாயார் தான் கூப்பிய கைகளோடு பகவானை வணங்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார். பிராட்டிக்கு அது ஒரு தனிச்சிறப்பு. மற்ற அனைவரும், உலகத்தில் நாம் அனைவரும் பகவானை வணங்குகிறோம், பிராட்டியும் பகவானை வணங்குகிறாள். அப்ப வேறுபாடே கிடையாதா? நமக்கும் அவளுக்கும் ஏதான வேறுபாடு உண்டான்னு கேட்டால் இந்த விஷயத்தில் வேறுபாடு கிடையாது. நாம் அனைவரும் பகவானை வணங்குகிறோம், அவர் நமக்கு தலைவர் என்கிறபடியால் பிராட்டியும் பகவானை வணங்குகிறாள், பகவான் அவளுக்கும் தலைவனானபடியால். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா? பிராட்டிக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஒரு வீட்டிலேயே பார்த்தால் தாய் தந்தை குழந்தைகளோ, குழந்தைகளெல்லாம் தந்தையும் வணங்கணும், குழந்தைகளெல்லாம் தாயையும் வணங்கணும், தாயும் தந்தையை வணங்குவா. இதுதானே நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அப்ப தாய்க்கு இருக்க ஸ்தானம் என்ன? குடும்பத்தில் அனைவராலும் தாய் வணங்கப்படுவாள். அந்த தாய் அந்த கணவனை வணங்குகிறாளோ இல்லையோ, அதே போலத்தான் ஸ்ரீடு பிராட்டிக்கு திருநாமம் இருக்கே. உலகத்தில் அனைவரும் பிராட்டியை வணங்குகிறார்கள், பற்றுகிறார்கள். பிராட்டி பகவானை வணங்கி அவரோடு இவர்களை சேர்த்து வைக்கிறாள். அதனால தான் அஞ்சலி ஹஸ்தத்தோடு பிராட்டியும் இருப்பதை காணுகிறோம். இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன முதலானவற்றை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.